இப்போ நம்ம நண்பரை கூட ஒரு சின்ன உரையாடல். நண்பா, இந்த சினிமா பாட்டுலாம் இருக்குல்ல, நிறைய பேருக்கு நிறைய பாடல் பிடிக்கும். அந்த வகையில் உங்களுக்கு பிடிச்சமான பாடலை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. ஒவ்வொரு நேரத்துலையும் ஒவ்வொரு பாட்டு பிடிக்கும் எனக்கு. ஒவ்வொரு சீசன்லையும் பழைய பாட்டு, நடுத்தர பாட்டு, இப்போ புதுசாக ஒரு சினிமா வருது தொடர்ந்து கேட்குறோம்னா அந்த பாட்டு பிடிக்கும். ஆனால் எல்லா காலத்திலும் பிடித்த ஒரு பாடல், எப்பொழுதும் எத்தனை லட்சக்கணக்கான பாடல் இருந்தாலும் அந்த முதல் இடம் பிடிக்கக்கூடிய பாடல் ஒன்று. அந்த வகையில் என் மனசுல நீங்காத இடம் பிடித்த ஒரு பாடல் மூன்றாம் பிறை அப்படிங்கிற திரைப்படத்துல கண்ணதாசன் எழுதிய கண்ணே கலைமானம் அப்படிங்கிற பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது ரொம்ப எல்லாருக்குமே பிடித்தமான பாடல் இல்லையா? எல்லாருக்குமே பிடித்தமான பாடலுங்கிறனால உங்களுக்கும் ஸ்பெசிஃபிக்கா ஏன் பிடித்ததுக்கான காரணம் என்னன்னு சொல்ல முடியுமா? முதல்ல இந்த இயற்கைங்கிற படத்துல வர மாதிரி காரணம் இருந்தா காதலுக்கு காரணம் இருக்க முடியாது, காரணம் இருந்தா அது காதலா இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு அந்த பாட்டு அறிமுகமாகும் போது நான் 10ஆம் வகுப்பு பொது தேர்வு மன அழுத்தத்தில் இருக்கேன். அப்போ கேட்கிறேன், காரணமே இல்லாம எனக்கு அழுக வருது அந்த பாட்டை கேட்கும் போது. அந்த வயசுல எனக்கு அந்த பாடலுடைய அர்த்தம் புரியுமா, இல்ல அது ஆழம் தெரியுமா, உணர்வை கடத்த முடியுமாலாம் தெரியாது. ஆனா அந்த பாட்டு நான் வந்து கேட்கிறேன், கிட்டத்தட்ட தொடர்ந்து 20 முறை 30 முறை கேட்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிக்குது அது. அதுக்கப்புறம் வளர வளர அந்த பாட்டு எனக்கான பாட்டா மாறிடுச்சு. அப்போ அதுக்கு எந்த காரணமும் கிடையாது. கடைசியில கல்லூரி காலம், ஒரு சில அந்த காதல்கள்லாம் வந்து போக, சில வழிகள் தெரிய, எனக்குள்ள இருந்த பாட்டுக்கான அர்த்தத்தை வந்து என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் எடுத்துக்கிட்டேன். அப்போ அந்த பாட்டு எனக்கு சில அர்த்தத்தை கொடுத்துச்சு. பொதுவாக இலக்கியத்துடைய வேலை அதுதான். ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய அனுபவத்துடைய கண் கொண்டு பார்க்கும் போது அதோடைய பொருள் நமக்கு புரியும். எழுதும் போது ஒரு பொருள், எனக்கு கிடைச்ச அனுபவத்துல பார்க்கும்போது அந்த இலக்கியத்துடைய ஆழம் தெரியும். அதனாலதான் ஒருத்தர் ரொம்ப நல்ல இலக்கியம்னு சொல்றது, ஒருத்தர் மோசமான இலக்கியங்கிறாங்க. அவர் அனுபவத்துல இருந்து பாக்குறாரு, இவர் அனுபவத்துல இருந்து பாக்குறாரு. கண்ணோட்டங்கள் வேற வேற. கரெக்ட். பார்வை, அனுபவம், பயணம். இப்போ இந்த கண்ணே கலைமானேங்கிற பாடலுக்கு வருவோம். அந்த பாடலுடைய வரிகளை சொல்றேன் கேளுங்க. கண்ணே கலைமானே கன்னிமயில் என கண்டேன் உனை நானே, அந்தி பகல் உனை நான் பார்க்கிறேன், ஆண்டவனை இதைத்தான் கேட்கிறேன். அந்த ஆரியாரோ வரிகளாரோ அது ஒரு தாலாட்டு பாடல். ஊமை என்றால் ஒரு வகை அமைதி, ஏழை என்றால் அதில் ஒரு அமைதி. நீயோ கிளிப்பேடு பண்பாடும் ஆனந்த குயில் பேடு, ஏனோ தெய்வம் சரி செய்தது பேதை போல விதி செய்தது. இது ஒரு சரணம். அடுத்து, காதல் கொண்டேன் கனவினை வளர்த்தேன், கண்மணி உனை நான் கருத்தினில் நிறைத்தேன், உனக்கே உயிரானே என்னாலும் என்னை நீ மறவாதே, நீ இல்லாமல் எது நிம்மதி, நீதான் என்றும் என் சந்நிதி. ஒரு பாட்டு. கோவிலுக்கு எப்படி சன்னதி முக்கியமோ, அந்த கடவுள் இருக்க இடம் அவ்வளவு முக்கியமோ, அந்த மாதிரி நமக்கு நமக்கானவர்கள் முக்கியம் கண்டிப்பா அப்படிங்கிற ஒரு வரிய அழகான ஒரு கவிதை நடையில கண்ணதாசன் கையாண்டிருப்பாரு. இப்போ அந்த பாட்டுடைய பொருளை பாருங்க. மேலோட்டமா அது ஒரு நல்ல வரி, ஒரு கவிதை, ஓகே. உள்ள என்ன இருக்கு அப்படின்னா, இதுக்குள்ள ஒரு உயிர் இருக்கு. இந்த பாட்டுக்குள்ள ஒரு உயிர் இருக்கு. எல்லா காலத்திலும் வாழக்கூடிய நித்தியமான ஒரு உயிர் இருக்கு. நித்தியம்னா அழிவில்லாதது, அழிவில்லாத உயிர் இருக்கு. ஒரு மனநலம், ஞாபக மறதி கொண்ட ஒரு பொண்ணு வந்து அவர் வாழ்க்கையில திடீர்னு வருது. 3ஆம் பிறை ரொம்ப சின்ன நிமிடங்கள் தான் இருக்குன்னு, ரொம்ப நேரம் இருக்காது, குறிப்பிட்ட டைம். ஆமா, அதுக்கு அதை பாக்குறதுக்காக ரொம்ப மக்கள் காத்திருந்து பார்ப்பாங்க. அது போல ஒரு வாழ்க்கையில 3ஆம் பிறை மாதிரி ஒரு பொண்ணு வருது, போயிடுது. அதை காட்டக்கூடியது அந்த தலைப்பு இருக்கு. 3ஆம் பிறைங்கிற தலைப்புங்கிறது ஒரு படைப்புக்கு உயிர் கொடுக்கிறது. அப்போ அதுக்கு வேற எந்த பேராலும் வச்சிருக்கலாம். 3ஆம் பிறைனா அந்த காதலுடைய வாழ்க்கையில திடீர்னு ஒண்ணு வருது, போகுது. இப்போ வெந்நீர் இரவுகள் புத்தகம் நம்ம நண்பர் அறிமுகப்படுத்தியிருப்பாரு, நீங்களும் அதை கேட்டிருப்பீங்க. அந்த வெந்நீர் இரவுகள் புத்தகத்துல முதல் பகுதியில யுவான் துர்குனோவுடைய ஒரு சின்ன கவிதை இருக்கு. நீ காதல் நிழல் தண்ணில் நின்று மகிழ்வோம் என்றெண்ணி பிறந்தானோ, மின்னி மறையும் கண்ணினை பொழுதெனினும் போதுமது என்றெண்ணி பிறந்தானோ அப்படின்ட்டு. நின் காதல் நிழல் தண்ணில் நின்று மகிழும் கண்ணிமை பொழுதெனினும் போதுமது என்றெண்ணி பிறந்தானோ. உன்னுடைய காதல்ல மகிழக்கூடிய பொழுது கண்ணிமைக்கும், ஒரு இமைக்கும் பொழுதாக இருந்தாலும் அது போதும் அப்படின்னு தான் இவன் பிறந்தானோ அப்படின்ட்டு ஒரு வரி. அதுபோல இங்க கமலஹாசன் ஸ்ரீதேவி கூட வாழக்கூடிய காலம் 3ஆம் பிறை மாதிரி ஒரு சின்ன காலம். அந்த காலத்துல அந்த பொண்ணுக்கு வந்து அவர் தாலாட்டு பாடுறாரு, தூங்க வைக்கணும். அந்த ஞாபகத்தை மறந்த, மனநலம் பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணை தூங்க வைக்கணும். அவருக்குள்ள ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும். அதுக்கு மனநலம் திடீர்னு திரும்பிடுச்சுன்னா எல்லாத்தையும் மறந்துடும் அப்படின்ட்டு ஒரு பயம். கண்ணே கலைமானே கன்னி மயில் என
கன்னி மயிலென அவர் ஒரு மீட்டு எடுக்கிறது ஒரு விபச்சார விடுதியில இருந்து. ஸ்ரீதேவி அவர் மீட்டு கொண்டு வர்றது ஒரு விபச்சார விடுதியில இருந்து. அந்த இடத்தையும் கன்னி மயிலெனங்கிற வார்த்தையும் பொருத்திப்பார். கண்ணே கலைமானே கன்னி மயிலென கண்டேன் உனை நானே. உலகத்தில் நம் உடல்ல எத்தனை உறுப்புகள் இருந்தாலும் நாம் உலகத்தை உணர்வது கண்களா. எத்தனை மனுஷங்க இருந்தாலும் அன்புங்கிற உலகத்தை உணர்றது காதல்ங்கிற கண்களா. கண்ணே கலைமானே கன்னி மயிலென கன்னி மயிலென கண்டேன் உனை நானே. நான் மத்தவங்க உன்னை எப்படி வேணாலும் பார்க்கலாம், நான் உன்னை எப்படி பாக்குறேன் கன்னி மயிலென. விபச்சார விடுதிலிருந்து வந்தவன் உன் மேல 1000 குற்றம் சுமத்தலாம், ஆனா நான் உன்னை கன்னி மயிலென கண்டேன் அப்படின்னு ஒரு வரி. அடுத்து வரக்கூடிய வரிதான் இந்த பாடலுடைய உயிர். அந்தி பகல் உனை நான் பார்க்கிறேன், ஆண்டவனை இதைத்தான் கேட்கிறேன். இந்த வரியை கேளுங்க. அந்தி பகல், காலையிலையும் சாயந்தரம் உன்னை நான் பாக்குறேன், ஆண்டவன்கிட்ட இதைதான் கேட்கிறேன். ஆண்டவனிடம் கேட்பதற்கு 1000 விஷயங்கள் உண்டு. வேலை வேணும், பணம் வேணும், பதவி வேணும், கார் வேணும், பங்களா வேணும், எனக்கு சக்தி வேணும், அதிகாரம் வேணும், எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. இந்த மனிதன் என்ன கேட்கறான்? உட்பட்டு அனைத்தையும் வேணும் கேட்கலாம், என்ன வேணும் கேட்கலாம். ஆனா இவன் என்ன கேட்கறானா, உன்னை காலையிலையும் சாயந்தரமும் பார்த்தா போதும். அதாவது உண்மையான காதல் அப்படிங்கிறது திருக்குறள் ஒண்ணு உண்டு. கண் களவு கொள்ளும் சிறு நோக்கம் காமத்தில் செம்பாகம் என்பது அறிந்து அப்படின்னு ஒரு குறள். அதாவது உடலால் உடல் தீண்டி பெறக்கூடிய இன்பத்தை விட கண்ணால் கண் தீண்டி பெறக்கூடிய இன்பம் சுகமானது, அது சொல்லி புரிய வைக்க முடியாதது அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. இதுல பாருங்க, உன்னை காலையிலயும் சாயந்தரமும் பார்த்தா எனக்கு அது போதும், எனக்கு அது எதுவுமே வேண்டாம். உன்னுடைய கை கோர்க்க வேண்டியதில்லை, உன்னோட பயணிக்க வேண்டியதில்லை, உறவு வச்சு எதுவுமே கிடையாது. அந்தி பகல் நீங்க உண்மையிலே நேசிக்கக்கூடிய பெண்ணை, நீங்க உண்மையிலே காதலிக்கக்கூடிய, நீங்க விரும்பக்கூடிய பெண்ணை கண்களால் பார்த்தாலே அது போதுமானது. இது எங்களை போல 19 கிட்ஸ் இதய முரளிகளுக்கு எல்லாம் பொருந்தும். எங்களால போய் சொல்ல முடியாது, எங்களுடைய காதல போய் சொல்ல முடியாது. இப்ப இருக்கிற 2K கிட்ஸ் டக்குன்னு சொல்லிடுறாங்க. அவங்களுக்கான களம் ஈஸியா களம் இருக்கு, எங்களுக்கு களம் இருந்தாலும் நாங்க சொல்றது எங்களுடைய காலம் அந்த மாதிரியான தூரத்துல இருந்து ரசிக்கிறாங்க. அப்போ இதை வச்சு கூட ஒரு கவிதை எழுதுறேன். ரசிக்க தெரிந்த மனிதனுக்கு வாழ்க்கையில் வரும் துன்பம் கூட இன்பம் தான். உண்மை. அப்போ எல்லாத்தையும் ரசிச்சு ஒரு பயம் இருந்தது எங்க ஒவ்வொரு உணர்வுலையும். ஒரு பொண்ணுகிட்ட போய் சொல்றதில்ல, அந்தி பகல் உன்னை நான் பார்க்கிறேன், ஆண்டவனை இதைத்தான் கேட்கிறேன். இது இன்னும் நிறைய விளக்கம் கொடுக்கலாம். இந்த வரியை எடுத்துட்டு 1 மணி நேரம் நம்மளால பேச முடியும். அதுதான் நம்ம ஒரு பொண்ணையோ இல்ல நம்ம வீட்டு சின்ன குழந்தையோ பார்க்கும் போது நம்ம மனசுக்குள்ள ஒரு இன்பம் வரும். அந்த இன்பம் மத்த இன்பத்தை விட பெருசு. ஊமை என்றால் ஒரு வகை அமைதி. ஊமைங்கிறத நம்மளாம் குறைன்னு சொல்றோம், அத கண்ணதாசன் அமைதிங்கிற சொல்றேன். ஊமை என்பது ஒரு வகை அமைதி. அமைதியில் நிறைய வகை உண்டு, அதுல அது ஒரு அமைதி. ஏழை என்றால் அதில் ஒரு அமைதி. ஏழ்மை, இந்த பணம், பகட்டு, காரு, பங்களா, சொத்து, சுகம், இதெல்லாமே நீங்க சந்தோஷம் நினைக்கிறீங்க, அது சந்தோஷம் கிடையாது. அமைதி இன்மை. அவங்களால தூங்க முடியாது, உங்களால நிம்மதியா தூங்க முடியும். ஒரு ஓட்டு வீட்லயோ கூரை வீட்லயோ தூங்குறவங்க பொழுதெல்லாம் கஷ்டப்பட்டாலும் இரவுல நிம்மதியா தூங்க முடியும். காரு பங்களாலும் மெத்தை மாளிகள் பகலெல்லாம் சந்தோஷமா இருந்தாலும் உங்களால அவங்களுடைய இரவு சந்தோஷமா இருந்தாங்க. தூக்கமின்மை, அவங்க நிறைய உளவியல் தூக்க மாத்திரை போட்டு தூக்கம் சொல்லி அதுக்காக பணக்காரர்கள் எல்லாரும் அந்த பட்டியல சேர்க்க கிடையாது, அப்படியும் சிலர் இருக்காங்க. அப்போ ஏழை என்றால் அதில் ஒரு அமைதி. ஏனோ தெய்வம் சதி செய்தது, பேதை போல விதி செய்தது, இது நமக்கு இயல்பானது. அடுத்து காதல் கொண்டேன் கனவினை வளர்த்தேன். இதுல காதல் கொண்டேன்கிற வார்த்தையவே ஒரு திரைப்படத்துக்கு வச்சதையும் நம்ம இங்க நினைச்சு பார்க்கணும். காதல் கொண்டேன்னு தனுஷ், அது எங்க இருந்து எடுத்தாங்கன்னா இங்க இருந்து எடுத்திருக்காங்க, கண்ணதாசன்ல இருந்து எடுத்திருக்காங்க. இடையதான் யோசிச்சாங்க, காதல் கொண்டேன், நான் உண்மையில காதல் வந்துருச்சு எனக்கு. அது ரொம்ப மெதுவா ஒரு உணர்றாரு. ஃபர்ஸ்ட் அது ஒரு நட்பா, ஒரு தாய் பிள்ளை பாசமா இருந்துட்டு கடைசியில் இவளுக்கு நமக்கு இருக்கிறது என்னன்னா காதல். நான் காதல் கொண்டேன் கனவினை வளர்த்தேன். காதல் கொண்டவனுக்கு வேற என்ன வேலை? கனவுகளை வளர்க்கறது, ஒரு தஸ்தவஸ்கி நாயகன் போல காதல் கொண்டேன் கனவுகளை வளர்த்துட்டேன். கண்மணி உனை நான் கருத்தினில் நிறைத்தேன். நான் கனவு காணுபவனால் கவிதை எழுதாம இருக்க முடியாது. கவிதை எழுதுபவன் தன்னுடைய கருத்து முழுக்க எதை விதைக்கிறான்? அந்த கண்மணியுடைய நினைவுகளை தான் விதைக்கிறான். காதலை மட்டும்தான் முழுமையா அந்த காதலியை காதல் கொண்டேன் கனவினை வளர்த்தேன். அந்த கனவுல வரக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் நான் கவிதையா விதைச்சேன். கண்மணி உனை நான் கருத்தினில் நிறைத்தேன். சொல்றாரு, உனக்கே உயிரானே. மனுஷனுடைய வாழ்க்கையில ஏதோ ஒன்னத்துக்காக அவன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும். உன்னுடைய லட்சியத்துக்காகவோ
அவனுடைய என்ன சொல்றது குடும்பத்துக்காகவோ தேசத்துக்காகவோ அர்ப்பணிக்கணும். உயிரையும் விட தயாரா இருக்கணும். அப்போ இவன் எதுக்காக உனக்கே உயிரானேன், அந்த திடீர்னு அந்த ஒரு பொண்ணுக்காக உனக்கே உயிரானேன் என்னாலும் என்னை நீ மறவாதே. ஒரு பயம் வருது. அவன் வந்து ஒரு மனநிலை தெரிஞ்சுட்டா மறந்துடுவாள். நீ வந்து எனக்கு பிரிஞ்சு போகிறத விட அவனுக்கு கொடுமை என்னன்னா மறக்கிறது. 7 மலை 7 கடல் தாண்டி போனாலும் என் ஞாபகம் உனக்கு இருந்தா போதும். ஆனா நீ என் பக்கமே இருந்து என்ன மறந்து நீ யாருன்னு கேக்குற நாள் வந்தா என்னால அதை தாங்கிக்க முடியாது. என்னாலும் என்னை நீ மறவாதே, நீ இல்லாமல் எது நிம்மதி, நீதான் என்றும் என் சன்னதி. எனக்கு நிம்மதி கொடுக்க எத்தனை விஷயம் இருந்தாலும் நீ இல்லாம எனக்கு என்ன நிம்மதி, நீதான், நீ இல்லாமல் எது நிம்மதி, நீதான் என்றும் என் சன்னதி அப்படிங்கிற பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ஒரு முறை அந்த பாடலை கேளுங்க. அந்த பாட்டு உங்களுக்கும் சில அர்த்தங்களை கொடுக்கலாம், சில முகங்களை ஞாபகப்படுத்தலாம், சில நினைவுகளை கொண்டு வரலாம். நீங்களும் கேட்டு பாருங்க. இந்த நேரத்துல நண்பர் தொடர்ந்து நிறைய நல்ல வீடியோக்களை, நல்ல பதிவுகளை, நல்ல புத்தகங்களை அறிமுகப்படுத்திட்டு இருக்காரு. அவருக்கு நம்ம ஆதரவு கொடுக்கறது நம்முடைய கடமை. நான் வந்து அறிவுபூர்வமா தான் ஒரு விஷயத்த கொடுப்பேன், அதைத்தான் நான் மக்களுக்கு அறிமுகப்படுத்துவேன், ஒரு நல்ல புத்தகங்கள் தான் அறிமுகப்படுத்துவேன்ட்டு ஒத்த கால நிக்கிற நண்பர் ராமலிங்கத்துக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நண்பர் கவிஞர் கார்நிலவனுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். அவர் இந்த துறையில நிறைய பெரிய பெரிய இடங்களுக்கு போகணும், நிறைய புத்தகங்களை அறிமுகப்படுத்தணும். அவர் வாசிக்கிற பின்தொடர நேயர்களுக்கும் அது பெரிய பயனை கொடுக்கும் அப்படின்ட்டு நான் சொல்லி விடைபெறேன். நன்றி. நிச்சயமா அந்த பாட்டை கேளுங்க. இவரு நம்ம நண்பர் காலேஜ் ஃப்ரெண்டு கௌதம். நம்ம எல்லாம் புத்தகம் கனவுகள் வழியா எங்களோட கனவுகளை சுமந்துகிட்டு இருந்த நாட்கள் அது. ரோஜா அப்படிங்கிற ஒரு நாவலோட ஆசிரியர் தான் இது. அந்த நாவல் மறுபதிப்பா கூடிய விரைவில் நம்ம கண்ணு முன்னாடி வரப்போகுதுங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த சேனல் மூலியமா நண்பர்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். அந்த நாவல் ரொம்ப அருமையா இருக்கும். காதல் பத்தின முழு தகவலையும் நீங்க அதுல சந்திக்கலாம். அது வரங்க, அது வரம். அந்த வரத்தை நீங்க வாங்கி படிச்சு பார்த்தீங்கன்னா நீங்களும் உங்க ரோஜாவை எப்பயுமே வாட விடாம பார்த்துப்பீங்கிறதுல முழு வாசகனா நான் வந்து உங்களுக்கு அந்த புத்தகத்துக்கான முழு உத்தரவாதத்தை கொடுக்குறேன். எப்போ வரும்னு கொஞ்சம் சொல்லுங்க. தேதி பின்னர் அறிவிக்கப்படும். திரும்பி அடுத்தடுத்து ஒரு நல்ல பதிவுகளுடன் இணைந்து பயணிப்போம். நான் உங்கள் கார்நிலவன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இணைந்து பயணிப்போம்.